வெல்கம் டு விகே அகாடமி. இன்னைக்கு நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அந்த டாப்பிக்கில் இருக்க முக்கியமான கொஸ்டின் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். இதற்கான ஆன்சர் புதையுண்ட நகரம். ரெண்டாவது கொஸ்டின், மொஹஞ்சதாரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் சிந்து. மூணாவது கொஸ்டின், மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள்? ஆன்சர் இடுகாட்டு மேடு. நாலாவது கொஸ்டின், கீழ்காண்பவர்களில் யார் மெகஸ்தானிஸின் இண்டிகா என்ற கிரேக்க நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஆன்சர் பி, மெக்ராண்டில். அஞ்சாவது கொஸ்டின், கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் லோதல். ஆறாவது கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காண கிடைத்தன? ஆன்சர் லோதல். ஏழாவது கொஸ்டின், மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நகரத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் மென்கற்கள். எட்டாவது கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம்? ஆன்சர் பி, கோட்டையின் வடக்கு பகுதி. ஒன்பதாவது கொஸ்டின், ஹரப்பா மக்கள் எந்த உலகத்தை பயன்படுத்தவில்லை? ஆன்சர் சி, இரும்பு மற்றும் தகரம். பத்தாவது கொஸ்டின், சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது? ஆன்சர் ஏ, மொஹஞ்சதாரோ. 11வது கொஸ்டின், சிந்துவெளி நகரங்களில் மிக பெரிய நகரமான மொஹஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது? ஆன்சர் ஏ, 200 ஹெக்டேர். 12வது கொஸ்டின், சிந்து சமவெளி எழுத்துமுறை என்பது? ஆன்சர் டி, வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக எழுதுவது. 13வது கொஸ்டின், ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்? ஆன்சர் ஏ, மொஹஞ்சதாரோ. 14வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர் டி, மென்கற்கள். 15வது கொஸ்டின், மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஷ் அடி ஆகும்? ஆன்சர் சி, 150 அடி ஆகும். 16வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எது? ஆன்சர் டி, கங்கை சமவெளி. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில்? ஆன்சர் டி, விவசாயம். எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது? ஆன்சர் பி, ரவி. ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம்? ஆன்சர்
ஏ மொகஞ்சதாரோ. 20வது கொஸ்டின். சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சி. ஆரி மார்டிமர் வீலர். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ 1861. 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதலமடைய காரணம் என்ன? ஆன்சர் டி. ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 23வது கொஸ்டின். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார்? ஆன்சர் சி. சர் ஜான் மார்ஷல். 24வது கொஸ்டின். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்? ஆன்சர் டி. சர் ஜான் மார்ஷல். 25வது கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஷால் தயாரிக்கப்பட்டது. ஆன்சர் பி. மண்ணால் செய்யப்பட்டது. 26வது கொஸ்டின். ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது? ஆன்சர் ஏ. தாமிரம். எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நகரத்தினை உருவாக்கியது? நாகரிகத்தினை உருவாக்கியது? ஆன்சர் பி. ஆரியர் அல்லாதர். எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தில் கருதப்பட்டது? ஆன்சர் ஏ. அரச மரம். மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை? ஆன்சர் பி. சங்கு. சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை? ஆன்சர் பி. 875. ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? ஆன்சர் பி. செம்பு மற்றும் வெண்கலம். ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது? ஆன்சர் சி. வேளாண்மை. 33வது கொஸ்டின். சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை? ஆன்சர் டி. சித்திர எழுத்து. மொகஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி. 9. மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் சி. லர்கானா. ஹரப்பா அமைந்துள்ள மான்கோமாரி மாவட்டம் எங்கு உள்ளது? ஆன்சர் சி. பாகிஸ்தான். சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்தது? ஆன்சர் சி. நிலநடுக்கம்.
கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எது? ஆன்சர் ஏ சான்குதாரோ. செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நகரத்தின் பெயர்? ஆன்சர் ஏ லோத்தல். எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சார் மோர்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார்? ஆன்சர் டி அரிக்குமேடு. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர்? ஆன்சர் பி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் எது? ஆன்சர் டி கரும்பு. அவ்வளோதான். இன்னொரு டாப்பிக்கில் மீதி கொஸ்டின் பார்க்கலாம்.